பிகெஸ்ட் myth about microblading. நம்பர் 1, உங்களுக்கு இது பெர்மனன்ட் லைஃப் லாங் இருக்கும்னு சொல்றேன். நம்பர் 2, இதோட ஹீல்டு ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் தெரியும்னு சொல்றேன். நம்பர் 3, இத டாட்டூ மிஷின்லயே உங்களுக்கு ஈஸியா பண்ணலாம்னு சொல்றேன். சோ நம்பர் 1, இது வந்து செமி பெர்மனன்ட் மேக்கப், நாட் அ பெர்மனன்ட் மேக்கப். சோ இதோட ஸ்டே உங்களுக்கு நியர்லி 1.5 years to 2 years வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்லி ரீடச் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு இத வந்து டாட்டூவோட இங்க்லயும் பண்ணலாம், டாட்டூவோட நீடல்லையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது டோட்டலி மித். இதை வந்துட்டு நம்மளால வெறுமனையா பிஎம்பிஓட மிஷின் அண்ட் பிஎம்பிஓட நீடல் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி சீப்பான காஸ்ட்டுக்கு பே பண்ணி உங்களோட ஃபேஸை நீங்க கெடுத்துக்க. சோ அடுத்து உங்களோட ஹீல்டு ரிசல்ட் உங்களுக்கு வித்தின் 7 days to 8 daysக்குள்ளேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு நினைச்சா அவங்க ஒண்ணு ப்ரொசீஜர் கரெக்டா உங்களுக்கு பண்ணலன்னு அர்த்தம், இல்ல உங்களுக்கு சுத்தமா ப்ரொசீஜர் பண்ணாம சும்மா உங்ககிட்ட சொல்றாங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் இன் மைக்ரோப்ளீடிங். சோ இதை பத்தி டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணணும்னா அது கிளாரிஃபை பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்க போறேன். போத் ஆன்லைனாலும் சரி ஆஃப்லைன். சோ உங்களோட டவுட்ஸா இருக்கட்டும், காஸ்ட் பத்தின டீடைல்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட புக்கிங் டீடைல்ஸா இருக்கட்டும், இல்ல மைக்ரோப்ளீடிங் என்னன்னு எனக்கு ஐடியா இல்ல, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா இருக்கட்டும், நீங்க என்னனாலும் பண்ணலாம், எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம். சோ இட் இஸ் டோட்டலி a free consultation. So do book your appointments to know all your doubts about microbleeding. Thank you.